நமஸ்காரம். மகாபாரதத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். இது சாந்தி பருவத்தில் வருகிறது. தக்ஷன் சிவபெருமானை வேண்டிக் கொண்டிருக்கிறார். பலவிதமான ஸ்துதிகளை செய்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து என்ன செய்கிறார் என்பதை சேவிப்போம். பிதாவானவன் ஔரச புத்திரனை ரட்சிப்பது போல என்னை எப்பொழுதும் ரட்சிக்க வேண்டும். மாசில்லாதவரே என்னை ரட்சியும். நான் உம்மால் காக்கப்படத்தக்கவன். உமக்கு நமஸ்காரம். பகவானான நீர் பக்தர்களிடம் தயை உள்ளவர். நான் உம்மிடத்தில் எப்பொழுதும் பக்தி உள்ளவனுமாய் இருக்கின்றேன். யார் அநேகமாயிரம் வருடங்கள் புருஷர்களை அஞ்ஞானத்தினால் மறைத்து பார்க்க அரியரும் ஏகருமாகிய சம்சார சமுதிரத்தின் அக்கறையில் இருக்கின்றாரோ அவர் என்னை எப்பொழுதும் ரட்சிக்க வேண்டும். எந்த சித்ஜோதியை நித்திரையை விட்டவர்களும் சவாசத்தை ஜெயித்தவர்களும் சத்வகுணத்தில் இருப்பவர்களும் இந்திரியங்களை அடக்கினவர்களுமான யோகிகள் பார்க்கின்றார்களோ யோக ரூபமான அவர்களுக்கு நமஸ்காரம். ஜடையுடையவர் போல நடிக்கிறவரும் தண்டம் உள்ளவரும் தொங்கும் வயிறுடைய சரீரம் உள்ளவரும் கமண்டுலுவையே அம்புரா தூணியாக கொண்டவரும் சதுர்முக ரூபியுமான அவருக்கு எப்பொழுதும் நமஸ்காரம். யாருடைய கேசங்களில் மேகங்களும் எல்லா அவயவங்களுடைய சந்நிதிகளிலும் நதிகளும் உதரத்தில் 4 சமுதிரங்களும் இருக்கின்றனவோ ஜலரூபியான அவருக்கு நமஸ்காரம். யுகத்தின் முடிவில் எல்லா பிராணிகளையும் பட்சித்து விட்டு யார் ஜலத்தின் நடுவில் சயனம் செய்கிறாரோ ஜலத்தில் சயனித்த அவரை நான் சரணமடைகின்றேன். யார் ராகுவின் வாயில் புகுந்து ராத்திரியில் சந்திரனை பானம் செய்கிறாரோ ராகுவாகி சூரியனையும் விழுங்குகின்றாரோ அவர் என்னை ரட்சிக்கட்டும். சிருஷ்டியை அடுத்து வந்தவர்களும் சிசுக்கள் போன்றவைகளுமான யார் தமக்குரிய பாகங்களை அடைகின்றார்களோ அவர்களுக்கு நமஸ்காரம். அவர்கள் ஸ்வதா ஸ்வாஹா என்னும் சப்தங்களால் கொடுக்கப்பட்டும் ஹவ்ய கவ்யங்களில் சந்தோஷத்தை அடையட்டும். கட்டை விரல் அளவுள்ள எந்த புருஷர்கள் எல்லா தேகிகளுடைய தேகங்களிலும் இருக்கின்றார்களோ அவர்கள் என்னை எப்பொழுதும் ரட்சிக்கட்டும். எப்பொழுதும் என்னை திருப்தி செய்யட்டும். யார் தேகத்திலிருந்து கொண்டு தாம் அழாமல் தேகிகளை அழ செய்து கொண்டும் அவர்களை மகிழவியாமல் தாம் மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நித்தியம் நமஸ்காரம். நதிகளிலும் சமுதிரங்களிலும் மலைகளிலும் குகைகளிலும் மரத்தின் அடியிலும் கொட்டில்களிலும் காட்டிலும் பிரவேசிக்க முடியாத இடங்களிலும் நார் சந்திகளிலும் ரத வீதியிலும் முற்றங்களிலும் கரையிலும் கஜ சாலைகளிலும் குதிரை சாலைகளிலும் தேர் சாலைகளிலும் அழிந்த தோப்புகளிலும் இழிந்த ஆலயங்களிலும் யார் இருக்கின்றார்களோ 5 பூதங்களிலும் திக்குகளிலும் விதிகளிலும் யார் இருக்கின்றார்களோ சந்திர சூரியர்களின் இடையில் யார் அடைந்திருக்கின்றார்களோ யார் சந்திர சூரியர்களுடைய கிரணங்களில் இருக்கின்றார்களோ யார் பாதாளத்தை அடைந்திருக்கின்றார்களோ யார் அதற்கும் அப்புறத்தை அடைந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு எப்பொழுதும் நமஸ்காரம். அவர்களுக்கு நமஸ்காரம். அவர்களுக்கு நமஸ்காரம். யாருக்கு எண்ணிக்கையும் அளவில்லையோ ரூபம் இல்லையோ எந்த ருத்திரர்கள் எண்ணிக்கையற்ற குணங்கள் உள்ளார்களோ அவர்களுக்கு நித்தியம் நமஸ்காரம். நீர் எல்லா பிராணிகளையும் படைத்திருக்கின்றவரும் எல்லா பிராணிகளையும் காக்கின்றவரும் சம்ஹரிக்கின்றவரும் எல்லா பிராணிகளுக்கும் அந்தராத்மாவாகவும் இருப்பதால் அழைக்கப்படவில்லை. நீரே நானாவித தட்சிணைகளுடைய யாகங்களால் பூஜிக்கப்படுவதனாலும் எல்லாவற்றையும் செய்வதனாலும் நீர் அழைக்கப்படவில்லை. அல்லது சூக்ஷ்மமான உம்முடைய மாயையினால் மயக்கப்பட்டேன். முன் சொன்ன காரணத்தினாலாவது இந்த காரணத்தினாலாவது நீர் அழைக்கப்படவில்லை. எனக்கு அருள் செய்யும். உமக்கு மங்களம் உண்டு. தியானத்தை அடைந்தவனான எனக்கு நீர் முன் வர வேண்டும். என்னுடைய ஹிருதயமானது உம்மிடம் இருக்க வேண்டும். புத்தியும் உம்மிடம் இருக்க வேண்டும். மனமும் உம்மிடம் இருக்க வேண்டும் என்றான். இவ்வாறு சிருஷ்டிகர்த்தானான தக்ஷன் மகாதேவரை துதித்து விட்டு நின்றான்.
பகவானும் மிகவும் பிரீத்தி அடைந்து மறுபடியும் தக்ஷனை பார்த்து சொல்ல ஆரம்பித்தார். நல்ல விரதத்தை உடையவனே தக்ஷா, உன்னுடைய இந்த ஸ்தோத்திரத்தினால் மிகவும் சந்தோஷமடைந்தேன். இது விஷயத்தில் அநேகமாக சொல்லுவானேன். என்னுடைய பக்கத்தில் இருக்கப் போகிறாய். பிரஜைகளுக்கு பதியே, எனதருளால் 1000 அஸ்வமேதங்கள் 100 வாஜபேயங்கள் ஆகிய இவற்றின் பயனை அடைவாய் என்றார். மேலும் உலகத்திற்கு அதிபதியான ஈஸ்வரர் இந்த தக்ஷனை பார்த்து ஆறுதலை செய்வதும் சொல்லக்கூடியதும் வாக்கியத்தை அறிந்தவர்களுடைய வாக்கியத்திற்கு சமமான ஒரு பேச்சை சொல்ல ஆரம்பித்தார். தக்ஷா, இந்த விக்னத்தை குறித்து கோபிக்க வேண்டாம். நான் உன்னுடைய யாகத்தை அழிக்கிறவன். இது முன் சலபத்திலும் நடந்ததாக காணப்படுகிறது. உனக்கு வேண்டிய வரையில் வரத்தை அழிக்கின்றேன், அதை நீ பெற்றுக்கொள். இப்பொழுது பிரசன்னமான முகத்தை உடையவனும் ஒரே மனமுள்ளவனுமாய் இருந்து கொண்டு அதை கேள். அனுஷ்டிக்க அரிதாயும் விரிவாயும் இருக்கிற தவமானது தேவர்களாலும் அசுரர்களாலும் 6 அங்கங்கள் உள்ள வேதத்திலிருந்தும் சாங்கியத்திலிருந்தும் யோகத்திலிருந்தும் யுக்தியினால் எடுத்து நன்றாக செய்யப்பட்டது. தக்ஷனே, நூதனமும் செய்யும் காலமும் முடிக்கும் காலமும் ஆகிய எப்பொழுதும் மங்களமும் எல்லா வர்ணாசிரமங்களும் பொதுவும் நாசமில்லாததும் அநேக வருஷம் யம நியமங்கள் 10,000 யாகங்களோடு கூடியதும் இரகசியமும் மூடர்களால் நிந்திக்கப்பட்டதும் சில விஷயத்தில் வர்ணாசிரம தர்மங்களுக்கு மாறுபட்டதும் சில விஷயத்தில் ஒத்ததும் சித்தாந்தத்தை அறிந்தவர்களால் தீர்மானிக்கப்பட்டதுமான அத்தியாசிரமமாகிற இந்த பாசுபதம் என்கிற சுபமான விரதமானது முற்காலத்தில் என்னால் உண்டு பண்ணப்பட்டது. அது நன்கு அனுஷ்டிக்கப்பட்டால் அந்த பலன் புஷ்கலமாக உண்டாகிறது. அந்த பயன் உனக்கு உண்டாகட்டும். மனத்தின் கொதிப்பை விட்டுவிடு என்றார். அளவற்ற பராக்கிரமமுள்ள மகாதேவர் இவ்விதம் சொல்லிவிட்டு பத்னியோடும் பரிவாரங்களோடும் தக்ஷனுக்கு தெரியாமல் மறைந்தார். தக்ஷனால் சொல்லப்பட்ட இந்த ஸ்தோத்திரத்தை படிப்பவனும் கேட்பவனுமான மனிதன் ஒரு விதமான அமங்கலத்தையும் அடைய மாட்டான், தீர்க்க ஆயுளையும் அடைவான். எல்லா தேவர்களிலும் சர்வஜரான சங்கரர் மிக சிறந்தவராய் இருப்பது போல வேதத்திற்கு சமமான இந்த ஸ்தோத்திரம் எல்லா ஸ்தோத்திரங்களிலும் மிகச் சிறந்தது. புகழ், ராஜ்யம், சுஷம், ஐஸ்வர்யம், போகத்திற்குரிய பொருள், தனம் இவைகளை விரும்பியவர்களாலும் வித்தையை விரும்புகிறவர்களாலும் பக்தியை அடைந்து முயற்சியுடன் கேட்கத்தக்கது. நோயுற்றவனோ, துக்கத்தை அடைந்தவனோ, ஏழையோ, திருடர்களிடம் அகப்பட்டவனோ, பயத்தினால் பீடிக்கப்பட்டவனோ, ராஜ்ய காரியத்தில் பிரவர்த்தித்தவனோ யாரானாலும் பெரிய பயத்திலிருந்து விடுபடுவான். இந்த தேகத்தோடையே சிவகணங்களுடைய ஸ்வரூபத்தை அடைவான். தேஜஸையும் யசஸையும் அடைந்து நிர்மலனாவான். எந்த கிரகத்தில் இந்த ஸ்தோத்திரம் படிக்கப்படுகின்றதோ அந்த கிரகத்தில் ராட்சசர்களும் பிசாசங்களும் பூதங்களும் விநாயகர்களும் விக்னத்தை செய்ய மாட்டார்கள். பதிவிரதையாய் இருக்கிற ஸ்திரீ சிவபக்தியுடன் இதை கேட்டால் அவள் பிதாவின் வம்சத்திலும் மாதாவின் வம்சத்திலும் ஈஸ்வரர் போல பூஜிக்கத்தக்கவளாவாள். யார் ஸ்தோத்திரம் முழுமையும் மனமடங்கி கேட்பானோ அல்லது படிப்பானோ அவனுடைய எல்லா காரியங்களும் எப்பொழுதும் சித்தி அடையும். இந்த தோத்திரத்தை அடிக்கடி படிப்பதனால் மனத்தினால் நினைக்கப்பட்டதும் வாக்கினால் சொல்லப்பட்டதுமான எல்லாம் அவனுக்கு கைகூடும். ஈஸ்வரரும் சுப்பிரமணியருக்கும் தேவிக்கும் நந்திகேஸ்வரருக்கும் நன்றாக விதிப்படி பூஜையை செய்து பிறகு அடக்கத்தோடும் நியமத்தோடும் இருந்து சீக்கிரம் கிரமமாக நாமங்களை ஜபிக்க வேண்டும். அவ்வாறு ஜபித்த மனிதன் விரும்பிய பொருட்களையும் போகங்களையும் காமங்களையும் அடைகின்றான். மரித்த பின் ஸ்வர்க்கத்தை அடைகின்றான். திரியக்கு ஜாதியில் பிறக்க மாட்டான். இவ்வாறு பகவானும் பராசர புத்தரும் பிரபுவுமான வேதவியாசர் கூறினார் என்று சொல்லி இந்த அத்தியாயத்தை பீஷ்மாச்சாரியர் நிறைவு செய்கிறார். மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.